நிச்சயமாக இது எப்படியெல்லாம் ஏமாற்றப்படுகிறோம் என்பதற்கு மிக சிறந்த உதாரணமாக இது இருக்கிறது. அதாவது மத்திய பிரதேசத்திலே ஒரு வியாபாரி இருக்கிறார். தெரு ஓரத்திலே முட்டை வியாபாரம் செய்பவர். அவர் பெயர் பிரின்ஸ் சுமன். இவர் மத்திய பிரதேசத்தின் தாமோ மாவட்டம் என்ற பின்தங்கிய மாவட்டம் ஒன்று, அந்த மாவட்டத்திலே அவர் இருக்கிறார். இவர் அதிகபட்சமாக சென்ற வெளியூர் என்றார் அருகில் உள்ள இந்தூர், அந்த மாவட்டத்திற்கு தான், இந்தூர் என்ற நகரத்திற்கு தான் சென்றிருக்கிறார். ஆனால் இவருடைய ஆதார் கார்டு, பேன் கார்டை பயன்படுத்தி டெல்லியிலே ஒரு வியாபாரம் நடந்திருக்கிறது. பிரின்ஸ் வியாபாரம் என்ற என்டர்பிரைசஸ் என்ற பெயரில் இந்த வியாபாரம் நடத்தப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 2022 பதிவு செய்யப்பட்டு நடத்தப்படுகிறது. டெல்லியில் ஜோன் 3 வார்டு 33 என்ற பதிவிலே இந்த பிரின்ஸ் என்டர்பிரைஸ் செயல்பட்டு வருகிறது. இந்த பிரின்ஸ் என்டர்பிரைசஸ் லெதர், அதாவது தோல், மரம், இரும்பு ஆகிய பொருட்களின் வர்த்தகத்தில் ஈடுபட்டு கடந்த 2 ஆண்டுகளில் மட்டும் 50 கோடி ரூபாய் வருவாய் ஈட்டிருக்கிறது. இந்த 50 கோடி ரூபாய் வருவாய்க்கு 6 கோடி ரூபாய் நீங்கள் ஜிஎஸ்டி கட்ட வேண்டும், ஜிஎஸ்டி வரி ஏய்ப்பு செய்து விட்டீர்கள் என திடீரென ஒரு நோட்டீஸ் வருகிறது. நோட்டீஸை பார்த்தவுடன் இந்தூரில், அதாவது தாமோ மாவட்டத்தில் உள்ள, மத்திய பிரதேச தாமோ மாவட்டத்தில் உள்ள பிரின்ஸ் சுமனுக்கு ஒன்றும் கை கால் புரியவில்லை. என்றால் 6 கோடி ரூபாய் ஒரு கோடி ரூபாயே பார்த்ததில்லை, 6 கோடிக்கு எங்கு போவது என்று நிலை குலைந்து போகிறார். அவருடைய தந்தையிடம் சொல்கிறார். உடனே தந்தை இது தொடர்பாக காவல் நிலையத்தில் புகார் அளிக்கிறார்கள். இது எப்படி நடந்தது தெரியவில்லை என. இன்கம் டாக்ஸ் அதையெல்லாம் எங்களுக்கு தெரியாது, உங்கள் பேரில் தான் ஆதார் கார்டு இருக்கு, பேன் கார்டு இருக்கு, நீங்கள் தான் 6 கோடி கட்ட வேண்டும், உங்களுடைய வங்கி கணக்குகளை அனுப்புங்கள், உங்களுடைய நிதி ஆவணங்களை எங்களுக்கு அனுப்புங்கள், அதை பார்த்துவிட்டு நீங்கள் தவறு செய்யவில்லை என்பதை நீங்கள் தான் நிரூபிக்க வேண்டும் என்ற வகையிலே அவர்களுக்கு விளக்கம் கொடுத்திருக்கிறார்கள். இதனால் அதிர்ந்து போயிருக்கிறார்கள். யாரோ செய்த தவறுக்கு நான் ஏன் பலிகடா ஆக வேண்டும் என்ற வகையில் அவர் குழப்பிக் கொண்டிருக்கிறார். அவருடைய தந்தை அவர் நாங்கள் வேறு வழி என்றால், ஸ்ரீதர் சுமன் என்பவர் அவருடைய தந்தை, வேறு வழி இல்லை என்றால் நாங்கள் விபரீத முடிவுக்கு தான் செல்ல வேண்டும், இது போன்று எங்களை நெருக்குகிறார் என்று கூறியிருக்கிறார். இதுக்கு அடிப்படை காரணமாக இருந்தது இவருடைய ஆதார் கார்டு மற்றும் பேன் கார்டு எப்படியோ வெளியே லீக் ஆயிருக்கிறது. அதை யாரோ தவறாக பயன்படுத்தி அவர்களுக்கு விட்டிருக்கிறார்கள். அதை பயன்படுத்தி டெல்லியிலே ஒரு நிறுவனமே பதிவு செய்து இவர் பெயரிலே இயங்கிக் கொண்டிருக்க என்பதுதான் அதிர்ச்சி மேல் அதிர்ச்சி. இப்படிதான் நம்முடைய ஆதார் கார்டு, பேன் கார்டு ஆகியவற்றை வெளியே கொடுக்கும்போது மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். இல்லை என்றால் இது போன்று தவறாக பயன்படுத்தப்படுவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கிறது. இவர் இருப்பதோ வசிப்பதோ மத்திய பிரதேசத்திலோ ஒரு மாவட்டத்திலே, ஆனால் இந்த நிறுவனம் பதிவு செய்யப்பட்டு டெல்லியை அவர் சினிமாவில் தான் பார்த்திருக்கிறாராம். அந்த பாதிக்கப்பட்டுள்ள பிரின்ஸ் சுமன், டெல்லியை நான் சினிமாவில் தான் பார்த்திருக்கேன், இதை நான் கனவில் கூட பார்த்ததில்லை என அவர் ஒப்புக்கொண்டிருக்கிறார். எனவே இந்த சூழ்நிலையில் இப்படி ஒரு ஏமாற்று வேலைகள் பல இடங்களில் நடைபெற்றுக் கொண்டிருக்கு. இது ஒரு கதைதான். ஆனால் வருமான வரித்துறையோ எங்களுக்கு விடுக்கப்பட்ட விதிகளின்படிதான் நடைபெறுகிறோம் என்ற வகையிலே ஜிஎஸ்டி நோட்டீஸ்க்கு அனுப்பியிருக்கிறார்கள். இதே அவர்கள் தவறு எங்கேயோ நடந்ததுக்கு, ஆனால் தற்போது பலிகடா ஆகியிருப்பது இந்த பிரின்ஸ் சுமன் தான். எனவே பொதுமக்கள் அனைவரும் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். ஆதார் கார்டு கொடுக்கும் பொழுதும் அதே போன்று பேன் கார்டு கொடுக்க வேண்டும், மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். இல்லை என்றால் தவறாக மற்றவர்கள் பயன்படுத்துவதற்கு ஒரு வாய்ப்பை நாமளே ஏற்படுத்தி கொடுக்கும் சூழல் உருவாகும். எனவே கவனமாக இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு சிறந்த உதாரணம். என்றால் இந்த குடும்பத்தும் 6 கோடி என்பது இல்லை என்பது அனைவருக்கும் தெரியும். ஆனால் வருமான வரித்துறையினர் சட்டப்படி என்ன செய்யணும் அதை தான் செய்கிறோம், நீங்கள் விளக்கத்தை கொடுங்கள், விளக்கத்தை வைத்து நாங்கள் விசாரிக்கிறோம் என்ற வகையில் கூறியிருக்கிறார்கள். ஆனால் இந்த மன உளைச்சல் என்பது இவர்களுக்கு செல்கிற இந்த 1 மாத காலத்தில் இந்த மன உளைச்சல் என்ன ஏற்படுமோ என்ற நிச்சயமாக பாதிப்பு இவர்களுக்கு பெரிதும் இருக்காது. ஆனால் இந்த மன உளைச்சல் என்பது மிகப்பெரிய அளவுக்கு இவர்களை பாதிக்கும் என்பதுதான் நிச்சயமாக தெரிகிறது. ஆனால் இது போன்ற ஸ்கேம், இது போன்ற பெரும் மோசடிகள் பல நடந்து கொண்டிருக்கிறது என்பதால் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த எச்சரிக்கை செய்தியை வெளியிட்டிருக்கிறோம். ஆப்ரஹாம்.